கர்த்தர் இந்த நாட்களில் நம்ம கூட இடைப்படுகிற காரியம், அதாவது யோவான் 20:27 அவிசுவாசமாக இராமல் விசுவாசமாக இரு. நம்மகிட்ட பிரயுத்தரமாக சொல்கிற காரியம். அவிசுவாசமாக இருப்பது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கூட தடைப்படும். ஆனால் தேவன் பட்சமாக நம்ம விசுவாசமாக இருக்கும்போது எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர அதிக வல்லமை உடையவர். இயேசு 3வது நாள் உயிர்த்தெழுந்ததின் பிற்பாடு தன்னை சீசர்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ தோமா மட்டும் அங்கே இருக்க மாட்டார். அப்போ சீசர்கள் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்கிற விதமாக தோமாட்ட சொல்லும்போது தோமா நம்ப மாட்டார். அவர் சொல்வார், ஆணி பாய்ந்த கரங்களை விழா எலும்ப நான் பார்க்காம இயேசு திரும்பவும் வந்தார் என்கிறத நம்ப மாட்டேன். இயேசு திரும்பவும் பிரயுத்தரமாக எல்லா சீசர்கள் இருக்கும் பட்சமாக தன்னை வெளிப்படுத்தி விட்டு தோமாட்ட சொல்வார், அவிசுவாசமாக இராமல் விசுவாசமாக இரு. அப்போ இயேசு நம்மகிட்ட விரும்புகிற காரியம் நம்ம விசுவாசமாக இருக்கணும். விசுவாசமாக இருந்தால் 26வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு சமாதானம். நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், தேவன் நினைச்சிக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில், தேவன் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்முடைய வாழ்க்கையில் விளக்க வேண்டிய அந்த அவிசுவாசத்தை விளக்கி விசுவாசம் என்கிறத நிலையாக நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த வார்த்தைகளை பிடித்து விசுவாசத்தோட நமக்கான காரியத்தை சுதந்திரிப்போம். தேவன் விரும்பாத அவிசுவாசத்தை விலக்கி தேவன் விரும்புகிற விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக வைக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒரு சமாதானத்திற்கு ஏதுவாக, சந்தோஷத்துக்கு ஏதுவாக, வெற்றிக்கு ஏதுவான வாழ்க்கையாக நிச்சயமாகவே மாறும். விசுவாசத்தோடு காத்திருங்க, உங்களுக்கான காரியம் வருகிற நாட்களில் நிறைவேறப் போகிறது. ஆமென்.